வணக்கம் மக்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்துல பார்த்தோம்னா, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாங்க இனிமேலு பரமேஸ்வரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி காட்டப் போறாங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து இறக்க போறதாட்டம் அவங்க இறந்ததோட இந்த 2 குடும்ப பகையும் வந்து மாறும் அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. நம்ம ரோஹிணிக்கு வந்து குழந்தை பிறக்க நேரம் 2 குடும்ப பகையும் வந்து மாறும். அதோட வந்து இனி போர் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி கண்டு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இறப்பு சீனையும் வந்து வைக்க போகிறாங்க. அதோட வந்தோன்னா குடும்ப பகையும் வந்து மாற போகுதுங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம நவீனை வந்து மறைச்சி இருக்கிறதுக்கு நம்ம சாமுண்டேஸ்வரி வீடு தான் சேஃபான இடம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து உறுதி பண்ணுறாங்க. நம்ம சந்திரா வந்து எப்படியாவது நவீனா போலீஸில் சிக்க வச்சு வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் நடக்கிற வாய்ப்பில்லை. இல்லாட்டுனா இந்த ராஜா ஏதாவது ஒரு ஏமாற்று பித்தலாட்ட வேலையை பார்த்து கண்டிப்பாக வந்து துர்காவுக்கும் நவீனுக்கும் நம்ம கண்ணில் மண்ணை தூவி கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அது மட்டும் நடக்கக்கூடாது. நம்ம பார்த்து வச்சுருக்க ப்ராடு மாப்பிள்ளை கூட தான் இந்த துர்காவுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வந்து மாஸ்டர் பிளானை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து டிமிக்கி அவங்களுக்கே கொடுக்கும் அளவு நம்ம ராஜா வந்து தந்திரமாக நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் அதுவும் ராஜராஜா ரூம்லே வந்து மறைச்சி வச்சுறாங்க நம்ம நவீனை. இந்த சைடு பார்த்தா அந்த ப்ராடு கும்பல் மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க வந்து ஒரு கீயை அவங்க சாமுண்டேஸ்வரியோட வீரோட கீயை வந்து அச்சு எடுத்துகிட்டு போய் வந்து செய்ய கொடுத்து அந்த கீயை வச்சுருக்காங்க. அந்த நேரம் தான் சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளைய அப்பா கிட்ட வந்து கால் பண்ணுறாங்க. என்ன சம்மந்தி, இப்போ வந்து நம்ம கல்யாண வேலையெல்லாம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுக்க போகணும், பொண்ணுக்கு முக்கியமாக பட்டு எடுக்க போகணும். அதனால நீங்கள் வரணும். மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பொண்ணுக்கு வந்து பட்டு எடுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, சரி சம்மந்தி நீங்கள் சொல்லிட்டீங்களா, நாங்கள் வாரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த போலியா மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவாக நடிச்சிட்டு இருக்கவங்க பார்த்தோன்னா இந்த சாமுண்டேஸ்வரி கும்பல் வந்து எப்படியும் துணி கடையில் போய் துணி எடுக்க போவோம். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் வந்து இந்த சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டுக்குள்ளே புகுந்து வீரோட சாவியை போட்டு திருகி நகை அவ்வளோத்தையும் நகை அதில் இருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரே உருட்டாக ஓடிடலாம் அப்படின்னு வந்து நீ நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நவீன் வந்து வந்து அவங்களுக்கு தெரியாமலே வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் இருக்காங்க. இதை மறந்துட்டாங்க. இது அவங்களுக்கு தெரியாதனால வந்து அவங்க வசமாக வந்து சிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து துணி எடுக்கிறதுக்காக நம்ம துர்காவை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு துணி கடைக்கு போகிறாங்க. அப்போ வந்து இவங்களும் நைஸாக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டதும் நாங்கள் இப்போ வந்துடுவோம், நீங்கள் முறை துணி கடைக்கு போங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்பி நேரம் இங்கே வராங்க. இங்கே வந்ததும் வந்து நம்ம நவீன் பார்க்குறாங்க, இப்போ எதுக்காக அத்தையெல்லாம் துணி எடுக்க தான் போயிருக்காங்க, கூடவே இந்த கல்யாண கும்பலும் இவங்களும் போகிறது அடுத்து தானே இருந்து எதுக்காக யாரும் இல்லாத நேரம் இங்கே வந்திருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து நவீன் வந்து சுதாரிச்சுறாங்க. நம்ம இப்போ திடுதுப்புன்னு இவங்க கண்ணு முன்னாடி போய் நின்னா நம்மளை இவங்க வந்து கண்டுபிடிச்சி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அதனால இங்கே என்ன நடக்குது அதை வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. அதோட இங்கே வா, சீக்கிரமாக சாவியை போடு வீரவத்தோர அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க நவீன். இந்த பாருங்க, நான் வீட்டில் தானே இருந்தேன். ஆமாம் சொல்லு நவீன், இங்கே வந்து அந்த நீங்கள் துர்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா, அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்கே திருட வந்திருக்காங்க யாரும் இல்லாத சமயத்தில். நம்ம அத்தையோட ரூமுக்கு போய் தான் அவங்க வீரவை வந்து சாவி போட்டு திறக்கிறாங்க. இப்போ வந்தீங்கன்னா கையங்களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சரி நீ வந்து பார்த்துக்கோ, இந்த ரெக்கார்டெல்லாம் வீடியோ எல்லாம் எவிடன்ஸ் பக்காவாக க்ரியேட் பண்ணு, நான் வந்துடும் அப்படின்னு வந்து நீ ஆனால் முந்திக்கிட்டு அங்கே இருக்கதா வந்து காட்டிடாத அவங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் இப்போ உடனே வந்துடுங்க, நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், உடனே வந்துடலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்லாப்புல இங்கே வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட
அத்தை நம்ம வந்து துணி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாமிக்கிட்ட வேண்டுதல் ஒன்று இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நல்ல விஷயமா போகிறோம், நம்ம கல்யாணத்துக்கு சாமி கும்பிடணும், நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இது புது கடையாக இருக்குது, எதுக்காக நம்ம எல்லாம் வந்து சாமி பார்த்துட்டு எல்லாமே கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லை அத்தை, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி போவோம் அப்படின்னு வந்து மாப்பிள்ளை சொல்லாங்களா, போயிட்டு வருவாங்க ஈஸ்வரி அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவும் சொல்ல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட இங்கே வந்து நகையெல்லாம் சுருட்டிட்டு இருக்க நம்ம துர்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை பார்த்து சும்மா ஷாக்காக அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. அதோட மடக்கி பிடிக்கிறாங்க. ஏன்டா என்னடா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காகடா இப்படி வந்து நல்ல மாப்பிள்ளை துர்காவுக்கு கிடச்சிட்டு நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரம் இப்படி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய திருட்டு கும்பல் வசமாக அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்கிட்ட சிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பலார்னு வரைய விடுறாங்க. நம்ம சந்திரா பார்க்குறாங்க, என்னது இவங்க எதுக்காக இவ்வளோ பெரிய திருட்டு வேலையை இப்போ பண்ணினாங்க, வசமாக மாட்டிட்டாங்க, இதில் இப்போ துர்காவோட கல்யாணம் வேற நின்று போகுமே, என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட ராஜா மேலே வந்து பழிய திருப்பதுக்கு, ராஜா உனக்கு எங்கே வந்து இப்படி நடக்குது, உனக்கு எப்படி தெரியும், எப்படி நீ சந்திரா சொல்கிறாங்க, எப்படி நீ அக்காவை அங்கே இருந்து ரிட்டன் கொண்டு வர நேரமே உன் மேலே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, உங்களுக்கு எப்படி வீட்டில் இவங்க திருட வர்றது தெரிஞ்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக பட்டு அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே உனக்கு எப்படி, நீ மட்டும் கடவுளா, எல்லாமே உனக்கு வந்து தெரியுமா இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்ன சந்திரா, மாப்பிள்ளை எதுக்கு கோவப்படுற, இப்போ மாப்பிள்ளை மட்டும் இப்போ வந்து இங்கே கூட்டிகிட்டு வராட்டா இந்த கும்பலை பிடிச்சிருக்க முடியுமா, துர்காலோட வாழ்க்கையே பால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவை திட்டுறாங்க. இனி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லை, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்கங்க.